ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27/2/2022 மாசி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 8:40 வரை பூராடம் நட்சத்திரமும் அதன் பிறகாக உத்திராடம் நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் 2 மணி வரை ரிஷபராசி அன்பர்களுக்கும் அதன் பிறகாக மிதுனராசி அன்பர்களுக்கும் சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் மதியம் 2 மணி வரையும், அதன் பிறகாக மிதுன ராசிக்காரர்களும் செயலில் நிதானத்தோடு செயல்படுவது, சிந்தித்து செயல்படுவது, முக்கிய முடிவுகளை ஒத்தி வைப்பது மிகவும் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக அமைபவர் ராகு பகவான். 12 ராசி நண்பர்களுக்கும் இந்த ராகு பகவான் என்னவெல்லாம் செய்ய இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்து விடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுவாகவே சுப காரியங்கள் செய்வதற்கு அப்படின்னு நம்ம முகூர்த்த நாட்கள் அப்படின்னு சில விஷயங்களை வைக்கிறோங்க. அதாவது இந்த முகூர்த்தங்கள் எல்லாம் எப்படி அமைக்கப்படுகின்றது என்று சொன்னால் பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம், நமக்கு பொதுவாக தெரிந்தது பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரம், திதி, யோகம், நட்சத்திரம், கரணம், இதோடு அமிர்தாதி யோகம்னு 6ஆவதாக ஒரு விஷயம் சேருங்க. இதனுடைய ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் சில விஷயம், சில நாட்கள், சில நேரங்கள் முகூர்த்த நாட்களாகவும் நேரங்களாகவும் நமக்கு அமைக்கப்படுகின்றது. அந்த நாட்களில் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் நாம் சுப காரியங்களை செய்து கொள்ளலாம். அவை அந்த சுப காரியங்கள் காலத்திற்கும் நிலைத்து நிற்கவும் வெற்றி அடையவும் ஏதுவாக இந்த கிரக நிலைகளை அமைத்து கொடுக்கும். அதே போல் ஒரு சில நாட்கள் அந்த சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பதற்கும் சில அமைப்புகள் உண்டு. அதில் ஒரு நாள் தான் கரிநாள். கரிநாள் என்பது பொதுவாக இறை வழிபாட்டை செய்து நம்முடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய சுப காரியங்களை தவிர்த்து கொள்வதற்கான ஒரு நாளாக அறியப்படுகின்றது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கரிநாளாக நமக்கு அமைகின்றது. ஆகையினால் சுப விரயங்கள் போன்ற எந்த விதமான சுப விஷயங்களாக இருந்தாலும் சரி, சுப விரயங்களாக இருந்தாலும் சரி, சுப விரயம்னா என்னது, ஒரு பொருள் வாங்கிறது, முக்கியமான விஷயத்துக்காக செலவு செய்கிறது, இந்த மாதிரி சுப விஷயங்களோ சுப விரயங்களோ இந்த முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது அல்லது தள்ளி போடுவது மிக சிறப்புங்க. ஆகையினால் இன்றைய தினம் சுப காரியங்களை தள்ளி போட்டு தெய்வ பக்தியில், தெய்வ மார்க்கத்தில் மனத்தை செலுத்துவது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது மனசில் வச்சுங்க. இன்றைக்கி புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தவங்க கூட தயை கூர்ந்து அதனை இன்னொரு நாளுக்கு மாற்றி வைத்து கொள்ளலாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் துவங்குகின்ற புது காரியங்கள் ஏதேனும் ஒரு தடைப்பட்டு அல்லது சிரமப்பட்டு நாம் செய்வதற்கான அமைப்புகள் உண்டு. ஆகையினால் சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக சிறப்பு, பக்தியில் ஈடுபடுவது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம், வாருங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை கொடுக்கின்ற கிரகமாக ராகு ரிஷபராசியில் அமர்ந்திருக்காருங்க. பொதுவாக எப்பொழுதெல்லாம் இந்த ராகு கேதுக்கள் தினப்பலனை நடத்துகின்ற ஒரு அதிகாரம் பெற்று வருகின்றார்களோ அந்த நாட்களில் சொற்ப எண்ணிக்கையிலான ராசி நண்பர்களுக்கு மட்டுமே அளப்பரிய நல்ல பலன்களை கொடுப்பார்கள். ஏனைய ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையை தான் அவர்கள் வழங்குவார்கள். சில கவனமாக இருக்க வேண்டிய இடங்களைத்தான் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஆகையினால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து தினப்பலனை நடத்துகின்றார். இந்த பலன்கள் எப்படி இருக்கப் போகின்றது? மேஷ ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் சற்று நிதானம் தேவை என்பதனை சுட்டி காட்டுகின்ற ஒரு நாள். அது எந்த விஷயங்களில் மிக நிதானம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், குடும்பம் சார்ந்த அத்தனை விஷயங்கள்லையும், தொழில் சார்ந்த அத்தனை இடங்கள்லையும் பேச்சில் தாங்க இன்றைக்கி பிரச்சனையே. 2 விஷயம். ஒன்று, அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறது, எடுத்தோம் கவுத்தோன்னு குடும்பத்துக்குள்ளவோ உறவுகளுக்கு இடையிலோ அல்லது வேலை செய்கின்ற இடங்களிலோ பேசி விடுவது உங்களுக்கு ஏதேனும் ஒரு பெயர் குறைபாட்டினை ஏற்படுத்துவதற்கான அமைப்புண்டு. அதே போல் முன்ன பின்ன தெரியாமல் இந்த ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் என்னதுன்னே தெரியாமல் விஷயம் தெரியாமல் நான் பண்ணி கொடுத்துட்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு சிக்கிக்கிறது, இது ரெண்டுமே தவறானது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
எதிலும் பேச்சில் நிதானம் தேவை என்பதனை பிரதானமாக கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஜாக்கிரதையாக பேசணும், இல்லைனா குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. இது வருமானத்தை தடை செய்யாது, வருமானம் ஏதேனும் ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சியிலும் ஈடுபடணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். போதாத குறைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் நமக்கு சந்திராசிரமம் வேறு நிகழ்கின்றது. ஜென்ம ராசிக்கு 8 சந்திரன் போய்கிட்டு இருக்கார், அவரே 3க்கும் அதிபதி வேறு. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் ஏதேனும் நீங்கள் செய்து அது தவறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் அந்த முயற்சிகள் செய்கின்ற பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் பெருசாக ஆசைப்பட்டு தான் எங்கேயாவது சிக்குவீங்க. ஆகையினால் அந்த பெரிய ஆசைகளை குறைத்து கொள்வது இன்றைய தினம் மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதனை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைய தினம் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு அளப்பரிய எண்ணங்களினுடைய அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, கற்பனையிலே மிதப்பீங்க நீங்கள். அந்த கற்பனைகள் எல்லாம் குறைத்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. பகல் கனவு இன்றைய தினமும் பலிக்காது. ஆகையினால் எதிலும் சற்று நிதான போக்கினையும் தேக ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, 2 மணிக்கு வரைக்கும் ஓகே. அதன் பிறகாக உங்களுக்கும் சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ 2 மணிக்கு முன்னாடி சிறப்பாக இருக்குமானா அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நேரம் தான். பெருசாக சிறப்பாக சொல்லுகின்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி எதிர்மறையாக சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டால், எதிலும் சற்று நிதானமாக இருந்து கொண்டோம் என்றால் வருகின்ற எதிர்மறையான அமைப்புகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த விஷயங்களை நாம் சொல்கிறோம். இது அளப்பரிய விரயங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக விளங்குகின்றது. ஆகையினால் என்ன செய்யலாம், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அனாவசியத்திற்காக அல்லது ஆடம்பரத்திற்காக நாம் செய்கின்ற செலவுகளை இன்றைய தினம் தவிர்த்து கொள்ளலாம். வெளியூர் பயணங்கள் ஏதேனும் மேற்கொள்ள முடிவு செய்திருந்தால் அந்த பயணங்களை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாம். அதற்கெல்லாம் இந்த நாள் மிக சிறப்பான நாள். அறுவை சிகிச்சை சார்ந்து ஏதேனும் டேட்டை வச்சுருக்காங்க அப்படின்னா தாராளமாக இன்றைய தினம் அறுவை சிகிச்சைகளை செய்யலாம். அதற்கு இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக, அறுவை சிகிச்சையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தொட்டதெல்லாம் மிக சிறப்பான முறையில் வெற்றியை எட்டக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நான் இந்த நாளினை சொல்லுவேன். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் ராகு அமைய பெற்றிருக்கின்றார் தனாதிபதியின் சாரத்தில். இது நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்பு. செய்கின்ற தொழிலும் வியாபாரத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குவது மட்டுமல்லாமல், பெயர் புகழினை வழங்குவது மட்டுமல்லாமல், நல்ல லாபகரமான அமைப்புகளையும் பண வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், வருமானம் அபரிமிதமாக இருக்கும், பொருட்சேர்க்கைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு லாபகரம் தாங்க. மிக திருப்தியான முறையில் நீங்கள் இருக்கின்ற மிகச் சிறப்பான நாள். எதிலும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாள், எதிலும் வெற்றிகள் காணக்கூடிய நாள், வரவுகள் சற்று கூடுதலாக இருக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேலை தொழில் வியாபார ரீதியாக சற்று அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் காலையில் எழுகின்ற பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வேலையை பண்ண போகிறோம், இவரை பார்க்க போகிறோம், இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கு விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் ஏற்படும். அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு அல்லது பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலைக்கு போகலான்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் வெளியிட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு நாளாகவும் விளங்குகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது மிக சிறப்பு. இது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்துன்னு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட பிரான்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும், உங்களுடைய பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ராகு. இது பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாள் என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, வெளியிட பயணங்கள் வெளிமாநில பயணங்கள்னு டூர் கூட போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆகையினால் தொலைதூர இடங்களுக்கு பயணங்களை ஏற்படுத்துவதற்கான நாள். குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளியிடங்கள் ஏதேதும் போகிறதா இருந்தால் தாராளமாக இன்றைய தினம் போகலாம். ஒரு சிலருக்கு செய்கின்ற வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது அல்லது வெளியிட வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்வது, இந்த அமைப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது.
அதே போல் இன்றைய தினம் தேக ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனாரினுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படும், அல்லது தகப்பனாரிடம் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அது கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதனால் தகப்பனாரோட தேக ஆரோக்கியத்தும் தகப்பனார் வழியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது வர வேண்டியிருந்தால் அந்த விஷயங்களை கொஞ்சம் முன்கூட்டியே கேட்டு உஷார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3இல் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்றார், 8இல் அமர்ந்து ராகு தினப்பலனை நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய எண்ணங்கள் தவறாக போவதற்கான வாய்ப்புகளோ நம்முடைய முயற்சிகள் தவறாக மாறுவதற்கான வாய்ப்புகளோ இன்றைய தினம் உண்டு. ஆகையினால என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முடிஞ்ச வரைக்கும் புது முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது. வழக்கமாக என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அது வேலை, தொழில், வியாபாரங்களில் போதுமான வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பெருசாக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தான் பெருசாக லாஸ் ஆவீங்க. குறைந்த முதலீடு செய்வது மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நிறைய பேர் பிறந்த ஊர்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் அதுக்கு பக்க இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தொலைதூர இடங்களில் போயிட்டு வியாபாரம் பண்ணுறது, தொழில் பண்ணுறது, இல்லை அங்கேயே தங்கி வேலை பார்க்குறது, இல்லை குடும்பத்தோடு அங்கேயே செட்டில் ஆகிறது அப்படி இருப்பாங்க இல்லையா. அதாவது பூர்வீகத்திலிருந்து வெளியே வேலை, தொழில், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்குகின்றது. அதே நேரத்தில் இது எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பேர், புகழ், அந்தஸ்து அப்படி இப்படின்னு பிரபலம் ஆகிடுவீங்க. அது நல்ல வகையிலையும் பெயராகலாம், கெட்ட வகையிலையும் பெயராகலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் நீடித்து கொண்டே இருப்பதற்கான ஒரு நாள். அதை மறந்துடக்கூடாது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகளோ தகராறுகளோ ஏற்பட்டு மறைவதற்கான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஓரளவுக்கு நல்ல நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேலை ரீதியாக ஏதேனும் தொந்தரவுகள் இருந்து வந்தால் அந்த தொந்தரவுகள் இன்றைய தினம் விலகும். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல எவனாவது நமக்கு இடைஞ்சல் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா ஒன்று அவன் காணாமல் போயிடுவான், இல்லை நம்ம அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுவோம். நெட் ரிசல்ட் நமக்கு நன்மை தான், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, வேலையிலிருந்து வந்து இடர்பாடுகள் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலையே இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை தேடினீங்க அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஒரு வேலை, கலெக்டர் வேலைக்கு தான் போவேன்னா கஷ்டம், பரவாயில்ல பியூன் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னா இன்றைய நாள் மிக சிறப்பான முறையில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். தாராளமாக முயற்சி செய்யலாம். தேக ஆரோக்கிய குறைபாடுகள் யாருக்காச்சும் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தேக ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அதே போல் கடன் சுமைகளை சார்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட இன்றைய தினம் ஓரளவுக்கு கடனை அடைக்கின்ற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் சற்று நல்ல முறையில் இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கடலையே தனியாக வாங்கி அதில் கப்பலையும் போட்டு நம்ம இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு போகலாம், நம்ம தான் ஓனரு அப்படிங்கிற அளவுக்கு கற்பனை திறன்கள் மனம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுகின்ற ஒரு நாள். ஆகையினால் பெரிய பெரிய எண்ணங்கள் வரும். அதற்கான தகுதிகளை நாம் தகுதியாக்கி கொள்ள வேண்டும், நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது சிறப்பு. இங்கே ஊருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஃபாரினில் எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய தகுதி அறிந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் எதிர்பாலினத்தவரை பார்த்தவுடன் காதல் வயப்படுகின்ற ஒரு நாளாக இருப்பதனால் சரியான காதலாகவும் முறையான காதலாகவும் அது இருக்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது சிறப்பு. மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளினுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு மறைவும். ஆகையினால் குழந்தைகளோட தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தில் ராகுங்க. இது எப்படி அப்படின்னா நம்ம பிறந்தது கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு மைனர் அப்படிங்கிற நினைப்பு மனசில் வந்துடும். ஆகையினால் அன்பு நண்பர்களே, தன்னுடைய சுகங்களுக்காக அனாவசிய செலவினங்கள் ஏதேனும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு. நம்ம வீட்டில் இருக்கிற இட்லியை சாப்பிட்லாம் சாம்பாரை ஊற்றிக்கிட்டு, ஆனால் ஏசி போட்ட ஹோட்டலில் போயிட்டு 100 ரூபா கொடுத்து தான் சாப்பிடுன்னு வீம்புக்குன்னு போய் சாப்பிடுவீங்க. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆடம்பர அமைப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சோபா வாங்கிட்டாங்கங்கிறதுக்காகவே இன்றைய தினம் வீட்டில் வாங்கி போடுவாங்க.
உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கே இடம் இருக்காது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு நாள் என்பதனை இந்த நாளில் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனராசி நண்பர்களே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல மேன்மையை வழங்குகின்ற ஒரு நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாராவது இந்த இடமாற்றத்தை எதிர்பார்த்து இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்க, இல்லை அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் நான், பார்த்தீங்க அப்படின்னா அத்தை பொண்ணு வந்து வெளியூரில் இருக்குது, அங்கேயே போய் ஒரு வேலை தொழிலை செட் பண்ணி பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும், அதுக்கு நான் இங்கேருந்து கிளம்பணும் முதல்ல அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிக சிறப்பான மேன்மைகளை வழங்குகின்ற நாள். வெளியூரில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தொலைதூர பயணங்களை பல்வேறு மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் மேற்கொள்வீர்கள். எங்கிருந்தாவது நீங்கள் உதவிகளை எல்லாம் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த உதவிகள் நல்ல முறையில் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குறிப்பாக அந்நிய மதத்தவர், அந்நிய மொழி பேசுகின்றவர், அந்த அந்நியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு நண்பராக இருப்பார், அதை ஒன்றை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கின்ற ஒரு சில நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பேருதவியாக அமைவார்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சகல விதங்களிலும் நல்ல வெற்றி அடைகின்ற நல்ல நாளாகவும் வருமானத்திற்கு ஒரு மிக சிறப்பான வழி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.